حي على الصلاة حي على الفلاح حي على الفلاح الله أكبر الله أكبر لا إله إلا الله. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல் ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா மை யஹ்தி அல்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மை யுதில்லிஹு ஃபலா ஹாதிய லஹு வ அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பஅத். அளவற்ற அருளாளனும் நிகரற்ற பேரன்புடையனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹுவை போற்றி புகழ்ந்தவனாக ஆரம்பம் செய்கின்றேன். எனது அருமை சகோதரர்களே, கடலிலே எப்படி ஓயாமல் அலை அடித்து கொண்டே இருக்கின்றதோ அதே போல மனித உள்ளங்கள் என்பது சதாசர்வ காலமும் ஏதாவது ஒரு எண்ண அலைகள் அவனுக்குள்ளே அடித்து கொண்டே இருக்கின்றது. பல்வேறு விதமான எண்ணங்களிலே மனிதன் சிக்கி சுழண்டு கொண்டிருக்கின்ற காரணத்தினால் அவன் எதை எண்ணுகின்றானோ, எதை யோசிக்கின்றானோ, எதை சிந்திக்கின்றானோ அது நடைபெற வேண்டும் என்கின்ற பல்வேறு விதமான முயற்சிகளிலே அவன் ஈடுபட்டு அதை அடைந்தும் அடையாமலும் அடைய வேண்டிய ஒரு விருப்பத்தோடு ஏக்கத்தோடு அவனுடைய வாழ்க்கை கழிந்து கொண்டு பல நேரங்களில் குழப்பத்தோடும் வருத்தத்தோடும் அவன் தன்னுடைய பயணத்தை தொடர்ந்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில தான் நாம் எல்லாம் இந்த ஜும்மாவுடைய அமர்வில் அமர்ந்திருக்கின்றோம். இந்த இடத்துல நாம் அமர்கின்றோம் என்று சொன்னால் மனிதனுடைய உள்ளங்களை பக்குவப்படுத்துவதற்காக பல சிந்தனைகளிலிருந்து எண்ணங்களிலிருந்து அவனை விடுபட வைத்து ஒரே சிந்தனையின்பால் அவனை கொண்டு வர வேண்டும் என்று மனித உள்ளங்களை பக்குவப்படுத்துகின்ற மாபெரும் தத்துவத்தை உள்ளடக்கித்தான் ரப்புல் ஆலமீன் நமக்கு வணக்க வழிபாடுகளை கடமையாக ஆக்கி தந்திருக்கின்றான். தொழுகை முதலான எந்த ஒரு வணக்க வழிபாட்டை எடுத்துக்கொண்டாலும் நம்முடைய உள்ளத்தை தூய்மைப்படுத்துகின்ற, இஹ்லாஸை போதிக்கின்ற, இறையச்சத்தை போதிக்கின்ற மைய கருவை சுற்றி சுழல்வதை நம்மால் பார்க்க முடிகின்றது. அந்த அடிப்படையில் இந்த ஜும்மாவுடைய உரை என்பதும் இதை ஒரு இபாதத்தாக மார்க்கம் ஆக்கி தந்திருக்கின்ற நிலையில் நம்முடைய சிந்தனைகளை அங்குமிங்குமாக சிதறவிட்டு விடாமல் ஒருமுகப்படுத்தி கொண்டு நாம் கேட்போம் என்று சொன்னால் அல்லாஹு தாலா நிச்சயமாக நமக்கு அருள் செய்ய தயாராக இருக்கின்றான் என்று கூறி என்னுடைய உரைக்குள்ளே செல்லுகின்றேன். எனது அருமை சகோதரர்களே, இன்றைய உரை என்பது ஒரு சாமானிய மனிதனுக்கும் ஒரு ஈமானிய மனிதனுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் என்ன? நாம் ஈமான் கொண்டிருக்கின்றோம் என்று சொல்லுகின்றோம். அப்ப ஈமான் கொண்ட நமக்கும் ஈமான் கொள்ளாத இன்னொரு மனிதனுக்கும் அந்த இருவருக்குமான வித்தியாசம் என்ன என்பதை ஒரு செல்ஃப் அனலைஸ், ஒரு சுய பரிசோதனை செய்து கொள்ளக்கூடிய ஒன்றாக இன்றைய ஜும்மாவுடைய உரையை நாம் அமைத்திருக்கின்றோம். அல்லாஹு தாலா திருக்குரானுடைய 2வது அத்தியாயத்துடைய 9வது வசனத்தில் சொல்லி காட்டுகின்றான்,
அல்லாஹுவையும் இறுதி நாளையும் நம்பிக்கை கொண்டோம் என்று கூறுவோரும் மனிதர்கள் உள்ளனர். மனிதர்களில் ஒரு சாரார் என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் அல்லாஹுவையும் மறுமை நாளையும் நம்பி இருக்கிறோம், நாங்கள் ஈமான் கொண்டோன்னு சொல்கிறாங்க. ஆனால் அல்லாஹ் அவர்களை குறித்து சொல்லி காட்டுகின்றான், ஆனால் அவர்கள் இறை நம்பிக்கையாளர்கள் அல்ல. அவன் சொல்லிக்கிறான் தன்னை ஈமான் கொண்டவன் என்று, ஆனால் அவன் இறை நம்பிக்கையாளன அல்ல என்று அல்லாஹு தாலா அவனுடைய நம்பிக்கையை மறுத்து விட்டான். அப்போ நம்பிக்கை இல்லைன்னு சொன்னால் மனுஷனாக தானே இருக்கிறான். அப்போ மனிதன்னா யார், இறை நம்பிக்கை கொண்டவன் என்றால் யார் என்கின்ற அந்த ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசத்தை நாம் தெளிவாக விளங்கிக் கொள்வோம் என்று சொன்னால் நாம் எந்த இடத்திலே இருக்கின்றோம் என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். இந்த உரையினுடைய இறுதியில் நான் மனிதனாகத்தான் இருக்கின்றேனா அல்லது ஈமானினுடைய உள்ளத்தில் நுழைந்த நான் இறை நம்பிக்கையாளனாக இருக்கின்றேனா என்பதை நாம் ஒவ்வொருவரும் ஓரளவுக்கு விளங்கிக் கொள்ள முடியும் என்கின்ற நம்பிக்கையில் நாம் கீழுள்ள சில விஷயங்களை நாம் இன்ஷா அல்லாஹ் பார்க்க இருக்கிறோம். முன்னாடி நெருங்கி வந்துருங்க, பின்னாடி வரவங்க சுன்னத்தொழுதுப்பா, இடம் நிறையா இருக்குப்பா. அன்பார்ந்த சகோதரர்களே, ஒரு மனிதனை எடுத்துக்கொண்டால் அவனுடைய நம்பிக்கை எப்படி இருக்கும், எதை சுற்றி அவனுடைய நம்பிக்கை இருக்கும் என்று சொன்னால் அவன் எல்லாவற்றையுமே நம்பக்கூடியவனாக இருப்பான். காசை நம்புவான், பொருளாதாரத்தை நம்புவான், மனைவியை நம்புவான், பிள்ளையை நம்புவான், வீட்டு வாடகையை நம்புவான். அவனுடைய நகர்வுகள் ஒவ்வொன்றிலும் அவனை சுற்றி யாரெல்லாம் இருக்கின்றார்களோ எல்லோரையுமே நம்புவான், தன்னை ரொம்ப நம்புவான். ஒரு பொருளாதாரம் என்கின்ற ஒன்று எதை வைத்து அவனுக்கு கிடைக்கின்றது என்று அவன்கிட்ட கேட்டோம்னா, இந்த ஆட்டோ ஓட்டுறலைங்க, அதை வச்சு நான் என்ன செய்கிறேன், ஓரளவுக்கு என்னுடைய பொருளாதாரத்தை மேனேஜ் பண்ணிக்கிறேன். அப்போ நாளைய பொருளாதாரம், நாளைய வருமானம், நாளைய வாழ்க்கை எனக்கு எதை வைத்து கழிகின்றது என்று சொன்னால் இந்த ஆட்டோ வச்சு கழியுது, இந்த கடையை வச்சு கழிகின்றது, வாடகை எனக்கு வந்துகிட்டு இருக்கு, இதை வைத்து கொண்டு நான் ஒரு வாழ்க்கையை வாழுகின்றேன். அப்போ என்னுடைய பொருளாதாரத்தை தீர்மானிக்கக்கூடிய ஒன்றாக இந்தந்த விஷயங்களின் மீதெல்லாம் அவனுக்கு ஒரு உறுதியான நம்பிக்கை இருக்கும். இன்னும் சில பேர் எடுத்துக்கொண்டால் பிள்ளையை மலை போல நம்பியிருப்பார்கள். அது அவர்கள் மீது ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருப்பாங்க. அதை வாயை திறந்து சொல்லவும் செய்வாங்க, டேய் உன்னதாண்ட நான் மலை போல நம்பி இருக்கிறேன், என் பிள்ளை மேலே என் உயிரையே நான் வச்சிருக்கிறேன், அவன் இல்லைன்னா எனக்கு வாழ்க்கையே இல்லை என்று பிள்ளையை சொல்லுவார்கள், மனைவியை சொல்லுவாங்க, தாயை சொல்லுவாங்க, இப்படி ஒவ்வொன்றையும் சொல்லுவார்கள். ஒரு நோய் நொடி என்று வந்துவிட்டால் மருத்துவர்களை நம்புவார்கள். இந்த மருத்துவமனைக்கு போனால், இந்த மருத்துவர்கிட்ட போனால் எனக்கு எல்லாமே சரியாயிரும் என்று அவர்களுக்கென்று ஒரு டாக்டரையோ ஒரு மருத்துவமனையோ வைத்து கொண்டு அதை சுற்றி அந்த நோய்க்குண்டான தீர்வை அவர்கள் தேடிக்கொண்டு இருப்பார்கள். இப்படியே இந்த மனுஷனுடைய வாழ்க்கையை நீங்கள் எடுத்துக்கொண்டால் தன்னை சுற்றி இருக்கக்கூடிய அனைத்தையுமே அவன் நம்பிக்கை கொண்டிருப்பான். ஆனால் ஒரு இறை நம்பிக்கையாளனை எடுத்துக்கொண்டால் அவன் ஒன்றை மட்டும்தான் நம்புவான், அதை தவிர வேறு எதையுமே நம்ப மாட்டான். படைத்த இறைவனை மட்டும்தான் அவன் உறுதியாக நம்பியிருப்பான். அந்த இடத்துல அவன் யாரையுமே கொண்டு வந்து வைக்க மாட்டான், யாரையுமே நம்ப மாட்டான், எதையுமே நம்ப மாட்டான். இறைவனை நம்புவதிலே அவன் முதன்மையானவனாகும், முதலிடத்திலும் அவன் ரப்புல் ஆலமீனை வைத்திருப்பான். ஏனென்று சொன்னால் மற்றவையெல்லாம் அழிந்து போய்விடும். நாம் யாரை நம்புகின்றோமோ அந்த நம்புகின்ற அவர்களே ஏதோ ஒன்றை நம்பிக்கொண்டு தானே வாழ்ந்துட்டு இருக்கான். ஏன் ஒரு ஆள்கிட்ட பொருளாதாரம் வேணும்னு சொல்லி மலை போல ஒரு ஆளை நம்பியிருக்கேன்னு ஒரு மனுஷன் பேசிக்கிறான்ல, அவனே பொருளாதாரத்தை இன்னொன்று தானே சார்ந்து இருக்கிறான். எந்த மருத்துவரை நான் நம்புகின்றேனோ அந்த மருத்துவருக்கே வாழ்வளிக்கக்கூடிய ஒருவன் இருக்கின்றானே, நான் இப்படி நம்ப முடியும்? எனக்கு உதவி செய்ய வேண்டும் என்று ஒருத்தன் நாடினாலும் கூட அந்த உதவி இறைவனால் தடுக்கப்பட்டு விடும் என்று சொன்னால் அவனால் எனக்கு எந்த உதவியுமே செய்ய முடியாது. இதையெல்லாம் சிந்தித்து பார்த்து யோசித்து பார்த்து பலகீனத்தில் இருக்கக்கூடிய இந்த கட்டமைப்பை விட்டு நான் விலகிக் கொள்ளுகின்றேன். என் மனைவியாக இருக்கட்டும், பிள்ளையாக இருக்கட்டும், மருத்துவராக இருக்கட்டும், பொருளாதாரமாக இருக்கட்டும், ஆட்டோவாக இருக்கட்டும், கடையாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் சரி, இது எல்லாம் எனக்கு உதவலாம், உதவாமலும் போகலாம். உறுதியாக எனக்கு உதவுவது என்று சொன்னால் அது அல்லாஹ்விடம் இருந்து மட்டும்தான் உள்ளது.
எனவே நான் அல்லாஹ்வே முழுமையாக பொறுப்பு சாற்றி நம்பிக்கை வைக்கின்றேன். அலல்லாஹி ஃபல்யத்தவக்கலில் மூமினூன், மூமின்கள் அல்லாஹ்வின் மீதே முழுமையாக பொறுப்பு சாட்டி நம்பிக்கை வைப்பார்கள். இந்த அடிப்படையில் அவனுடைய வாழ்க்கை இருக்கும். அப்ப யாரையுமே நம்ப மாட்டான். நம்புவதாக இருந்தால் அல்லாஹ் சொன்னான்றதுக்காக என்ன செய்வான், அது ஒரு நாமிக்கை வாஸ்தவா இருக்கும். அதனால தான் நல்லா எழுதி வச்சுங்கன்றான். மூமின்களே, உங்களுக்குள்ள கொடுக்கல் வாங்கல் செய்தால் நீங்கள் எழுதி வச்சுக்கங்கன்னு சொல்றாருல, அல்லாஹ் சொன்னான்றதுக்காக எழுதி வச்சுக்குவான். அவன் தருவானா தரமாட்டானா அதெல்லாம் கேரண்டி வாரண்டி கிடையாது. அப்ப அல்லாஹ்வின் மீது தான் என்ன செய்வான், அவனுடைய நம்பிக்கைகள் இருக்கும். இப்ப நான் ஒரு மனிதனாக இருக்கின்றேனா அல்லது இறை நம்பிக்கையாளனாக இருக்கின்றேனா என்பதை இந்த ஒன்றை வைத்து நாம டீப்பா உள்ள போய் அனலைஸ் பண்ணி பார்த்தோம் என்று சொன்னால், எல்லா நேரத்திலும் நான் அல்லாஹ்வை நம்பி இருக்கிறேனா அல்லது இதுல ஏதாவது ஒண்ணுனா நம்பி இருக்கிறேனா? உதாரணத்துக்கு பாருங்களேன், ஒருத்தருக்கு திடீர்னு ஒரு 5 லட்ச ரூபா லாஸ் ஆயிடுச்சுன்னு வைங்களேன். சரி, இது போனா பரவாயில்ல, நம்ம அங்கே ஒரு இடம் வாங்கி போட்டிருக்கோம்ல, அதை விற்று என்ன செய்யலாம், சமாளிச்சிடலாம். இப்போ அவர் எதை நம்பியிருக்காரு, இந்த நஷ்டத்துக்கு பிறகு அவன் எதை நம்புறான் அப்படின்னா அந்த இடத்த நம்புறான். இப்போ டாக்டர்கிட்ட போகிறோம், இதுக்கு ஒரு ஆப்ரேஷன் பண்ணாதாங்க சரியா வரும். ஆப்ரேஷன் பண்ணணுமா, இதுக்கு என்ன செய்யலாம், சரி காசை ரெடி பண்ணிடுவோம். இதுக்கு எங்க நம்புறான், யாரை நம்புறான்? எந்த இடத்துலயாவது ஒரு மனிதன் இப்படி சுற்றி கொண்டே இருக்கும் பொழுது இறைவனை நான் நம்புகின்றேன் என்கின்ற பாயிண்ட்டுக்கு அவன் உடனே வருவானா என்றால் வரவில்லை என்று சொன்னால் அவன் மனிதனாக இருக்கின்றான் அர்த்தம். எல்லா நிலைகளிலுமே அவன் அல்லாஹ்வைத்தான் நம்பிக்கை கொண்டிருக்கின்றான் என்று சொன்னால் அவனுடைய உள்ளத்துல ஈமான் நுழைந்து விட்டது என்று அர்த்தம். அவன் நம்பிக்கையாளன் என்று அர்த்தம். இதைத்தான் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுவாங்க, உன்னுடைய காலில செருப்புடைய வாறு இருந்தாலும் கூட நீங்க அல்லாஹ்விடத்துல உதவி தேடுங்க. ஏன்னா இந்த உதவி என்பது அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து தான் வருதுன்னு அல்லாஹ்வே சார்ந்து இருக்கிறேன். இது ஒரு மூமினுடைய தன்மையாக இருக்கும். இப்படி நாம் இருக்கிறோமா, சின்னது முதல் பெரியது வரை அப்படி இருந்தா நாம நமக்குள்ளே ஒரு திருப்தி அடைஞ்சிக்கலாம். இல்லைன்னா நம்ம யோசிக்கணும். அது அடுத்து ரெண்டாவது பார்த்தீங்கன்னு சொன்னா, இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் சம்பவங்கள், ஒரு மனிதனாக இருந்தால் அவன் இந்த நிகழ்வுகள் சம்பவங்களை குறித்து அவன் எப்படி பார்ப்பான், ஒரு இறை நம்பிக்கையாளன் எப்படி பார்ப்பான்? அனைத்து சம்பவங்களுக்கும் நிகழ்வுகளுக்கும் மனிதனாகிய நான் தான் காரணம் என்று ஒரு மனிதன் நம்புவான். அதனால அவனுடைய செயல்கள் எல்லாமே அவனுடைய முயற்சியை மட்டுமே நம்பியதாக இருக்கும். ஒரு தொழில் தொடங்குவான், அதில் ஒரு நஷ்டமாகுதுன்னு வைங்களேன். நஷ்டமாச்சுன்னா என்ன செய்யணும்னா நம்ம திருப்பி அதை சரியா செய்யணும், சரியா செஞ்சா நம்ம சக்சஸ் பண்ணிடலாம் என்று வெற்றியை நோக்கி சக்சஸை நோக்கி அவனுடைய முயற்சி தொடர்ந்து கொண்டே இருக்கும். அவன் ஓஞ்சா கூட என்ன செய்ய மாட்டானா, ஒரு கட்டத்தில் இதற்கு காரணம் ஒன்று தன்னை ஆக்குவான் அல்லது பிறரை ஆக்குவான். உன்னாலதான் எனக்கு நஷ்டமாச்சு, உன்னாலதான் இந்த ஆக்சிடென்ட் ஆச்சு, உன்னாலதான் எனக்கு இந்த குழந்தை பிறக்கல. குழந்தை பிறக்கக்கூடிய ஒரு விஷயத்தை நீங்க டீப்பா சிந்திச்சு பார்த்தீங்கன்னு சொன்னா அவன் மனிதனா இருக்கிறானா நம்பிக்கையாளனா இருக்கிறானாங்கிறது ரொம்ப தெளிவா தெரிஞ்சிடும். ஒரு மனுஷன் இருக்கிறாங்க, அவன் முயற்சி செய்யறான், முயற்சி செஞ்சு எனக்கு ஒரு ஆம்பளை புள்ள வேணும்னு நினைக்கிறான். ஆனா பொம்பளை புள்ள பிறக்குது, முதல் குழந்தை. இது என்னடா இது, நம்ம ஒன்று முயற்சி பண்ணோம், அது ஒன்று நடக்குது. சரி திருப்பி ஒரு முயற்சி பண்றான், இந்த முயற்சியில் என்ன நடக்குது, பொம்பளை புள்ள பிறக்குதா. இதை அவன் ஏற்றுக்கொள்வானா, ஏற்றுக்கொள்ள மாட்டான். உடனே அந்த மனைவியை குறை சொல்ல ஆரம்பிப்பான், நீ சரியில்லை, ஒரு ஆம்பளை பிள்ளைய உன்னால பெற்று தர முடியல. அவங்க மாமியார் சொல்லுவாங்க, நீ ஒரு ஆம்பளை பிள்ளைய பெற்று தரதுக்கு உனக்கு கெதி இல்லை, புள்ள பிறக்காம போனா மலடின்றுவாங்க, ஆம்பளை பிள்ளை பிறக்காம போனா அதுக்கு ஒரு குறை சொல்லுவாங்க. ஏன்னா இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, நடக்கக்கூடிய அனைத்து நிகழ்வுகளுக்கும் நானோ நீயோ தான் காரணம், மனிதர்களாகிய நாம் தான் காரணம் என்பதை உறுதியாக நம்புகின்றார்கள். கோடி கோடியாக செலவு பண்ணுவான், ஒரு பிஸ்னஸ் ஓப்பன் பண்ணுவான், அந்த பிஸ்னஸ் லாஸ் ஆகும். டைட்டானிக் கப்பல் மாதிரி அது. டைட்டானிக் கப்பல் இருக்குல்லங்க, அதை ரெடி பண்ணி அதை கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணவன் சொல்கிறான், இந்த கப்பலை யாராலும் எதாலும் மூழ்கடிக்க முடியாது என்று சொல்லிட்டான். ஏன்னா அவ்வளோ கான்ஃபிடென்ட்டு. கப்பல் ஓடுனாக்கா ஒரு பனிப்பாறையில் மோதி உடஞ்சிருச்சு. நமக்குலாம் ஆச்சரியமாக இருக்கும், பனிக்கட்டி மோதியாங்க அவ்வளோ பெரிய கப்பல் உடஞ்சிருச்சு அப்படின்னா, நம்ம கடையில் கூல்ட்ரிங்க்ஸில் போட்டு கொடுக்குற பனிக்கட்டி கிடையாது அது. அந்த பனிக்கட்டி ஸ்ட்ராங் ஆகி அது இரும்பை விட ஸ்ட்ராங் ஆகிரும். அதில் போய் இது மோதி என்ன செய்யுதுன்னா இந்த கப்பல் உடஞ்சிருது, உடஞ்சி மூழ்கிருது. இப்போ இதுக்கு என்ன காரணம் என்று சொன்னால்,
இதுக்கு நீ சரியான முறையில் அந்த பனி படலங்களை ஊடுருவி போய் பார்க்கக்கூடிய ஒரு கேமரா உங்ககிட்ட இல்லை, நீ சரியில்லை, நான் சரியில்லை, டெக்னாலஜி சரியில்லை என்று எல்லாவற்றின் மீதும் அவன் என்ன செய்வான், குறை கண்டுபிடித்து கொண்டு இருப்பானே ஒழிய இதற்கு இறைவன் தான் காரணம், அல்லாஹ் நாடியே தான் நடக்கும் என்கின்ற சிந்தனைக்குள்ள அவன் வரமாட்டான். இதனால் இவனுடைய வாழ்க்கையை நீங்க பார்த்தீங்கன்னா, மனிதனாக இருக்கக்கூடியவனுடைய வாழ்க்கையில எப்பவுமே ஒரு போராட்டம் இருந்துகிட்டே இருக்கும். அவனால் நிம்மதியாகவே இருக்க முடியாது. போராட்ட குணம் இருந்து கொண்டு முயற்சி இருந்து கொண்டே இருக்கின்ற காரணத்தினால், முயற்சியை மட்டுமே நம்புகின்ற காரணத்தினால் நிம்மதியற்ற முறையில் அவன் சுழண்டு கொண்டே இருப்பான். இப்போ நம்பிக்கையாளனுடைய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா டோட்டல் டிஃப்ரெண்ட். அப்படியே எது நடந்தாலும் சரி, தவக்கல் தான் அல்லாஹ், அல்லாஹ் நாடியது நடந்துச்சுப்பா. நான் எனக்கு கொடுக்கப்பட்ட அறிவை வைத்து, எனக்கு கொடுக்கப்பட்ட வழிகாட்டுதலை வைத்து என்னால் என்ன முடியுமோ அதை நான் பெஸ்ட்டாக செஞ்சேன். அதுக்கு மேல் வரக்கூடிய அனைத்து ரிசல்ட்டுக்கும் அல்லாஹ் தான் பொறுப்பாளர். அவன் தான் காரியங்களை நிர்வகிக்கிறான். குழந்தை பிறந்தாலும் அது இறைவனால் தான், குழந்தை இறந்தாலும் அது இறைவனால் தான். அது ஆண் பிள்ளையாக இருந்தாலும் அது இறைவன் கொடுத்தது, பெண் பிள்ளையாக இருந்தாலும் இறைவன் கொடுத்தது. கப்பல் ஓடினாலும் அது இறைவனுடைய அருளால் ஓடுது. நூஹ் நபி தான் கப்பலை கட்டினாங்க, அது ஓடுது. சுப்ஹானல்லதீன சக்கர்லனா, அல்லாஹ்வை நீ போற்று புகழுமாறு அல்லாஹ் சொல்றான். அது ஓடுவதும் நிற்பதும் அல்லாஹ்வால தான். இது மூமினுடைய தன்மை. தான் என்று பெருமையோ அகம்பாவமும் அவனுடைய உள்ளத்தில் வராது. அவன் வறுமை வந்தால் வாடவும் மாட்டான், வசதி வந்தால் ஆடவும் மாட்டான், ஒரு நிலையா இருப்பான். அப்படியே நதி ஓடுவதை போல அவனுடைய உள்ளம் ஒரு அமைதியால நிரம்பியே இருக்கும். எது வந்தாலும் அதை ஒரு காட்சி பொருளாக, அது ஒரு காட்சியாக பார்த்து விட்டு அவன் நகர்ந்து போய்கிட்டே இருப்பான். என் கண்ட்ரோலில் எதுவுமே இல்லைப்பா. ஒரு விபத்து நடந்தால் கூடங்க மற்ற மனுஷனாக இருக்கிறவன் பதறிடுவான். அந்த பதட்டத்தின் காரணத்தினால மென்மேலும் அந்த பிரச்சனையை அதிகப்படுத்திக்குவான். ஒரு இறை நம்பிக்கையாளனாக இருந்தால் அல்லாஹ் நாடியது நடந்துச்சுப்பா, நம்ம கையில் ஒன்றும் இல்லை என்று போவான். இந்த இப்படியாப்பட்ட தன்மையை உடையவனாக இருந்தால் எப்பவுமே அவன்கிட்ட ஒரு பொறுமை இருக்கும், நிதானம் இருக்கும். கோபத்தை பெரும்பாலும் நீங்கள் அவன் அத்தி பூத்த மாதிரி ஒரு சந்தர்ப்பத்தில் கோபம் மின்னி மறையுமே ஒழிய பெரும்பாலும் பார்த்தீங்கன்னாக்கா அமைதி நிறைந்தவனாக, சாந்தம் நிறைந்தவனாக இருப்பான். ஏன் என்று சொன்னால், அல்லாஹ் எதை நிர்வகித்து கொண்டிருக்கிறானோ அதில் ஏன் ரோல் எதுவுமே இல்லை என்ற உறுதியாக நம்புகிறான். அதனால் அவனுடைய உள்ளம் எப்படி இருக்கும்னா சாந்தம் அடைந்த நிலையில், பொறுமையான நிலையில். பொறுமையாளர்களோடு அல்லாஹ் இருக்கிறான் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியுதா? ஏன்னா அவன் ஏற்றுக்கிட்டான்ல, நான் தான் நிர்வகிக்கின்றேன், படைத்த ரப்புல் ஆலமீனாகிய நான் தான் ஒரு மரத்திலிருந்து இலையை விழுவ வைக்கிறேன், அவனுக்கு பிள்ளையை கொடுக்கிறேன், பொருளாதாரத்தை கொடுக்கிறேன், உயிரிழப்பை கொடுக்கின்றேன், லாபத்தை கொடுக்கின்றேன், நஷ்டத்தை கொடுக்கின்றேன், சோதனைகளை கொடுக்கின்றேன். அனைத்தையும் இந்த அடியான் ஏற்றுக்கொண்டு பொறுமையாக இருக்கின்ற காரணத்தினால் உன்னோடு நான் இருக்கிறேன்பா. இதனால் அவன்கிட்ட அமைதி குடிக்கொண்டிருக்கு. நீங்க யோசிச்சு பாருங்க சகோதரர்களே, நாம் மனிதர்களாக இருக்கின்றோமா அல்லது ஈமான் கொண்டவர்களாக இருக்கின்றோமா? பாய், நீங்க சொன்ன மாதிரி எப்பவுமே என்கிட்ட ஒரு அமைதி இருக்கும், சாந்தி சமாதானம் இருக்கும். என் முகத்தை பார்த்தீங்கன்னா அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கலாம் பாய். அப்படி இருக்குதா? நிம்மதியால் நம்முடைய உள்ளமும் நம்முடைய மனமும் நிறைந்து இருக்கின்றதா? பாய், நான் பார்க்கும்போது அப்படியே மனுஷன் மாதிரி இருக்கும், திடீர்னு பார்த்தா சைக்கோவா மாறிடுவேன் பாய். வெட்டுவேன், குத்துவேன், வாயிலேருந்து என்ன வார்த்தை வருதுன்னு எனக்கு தெரியாது. தரப்பட ரேஞ்சுக்கு நான் இறங்கிடுவேன் பாய். கத்தி எடுத்து குத்திடலாம் போல எனக்கு தோணும் பாய். என் தலையில் நானே அடிச்சுக்குவேன் பாய். யாரையாவது அசிங்கமாக திட்டுவேன் பாய். கடைப்பையனை திட்டுவேன், பெத்த பிள்ளையை திட்டுவேன், பொண்டாடியை போட்டு அடிப்பேன். யாரா இவன் பார்க்க நல்லா இருக்க மாதிரி தெரிகிறான், பார்த்த சைக்கோத்தனமாக இருக்கிறானே என்று அடுத்தவர்கள் சொல்லக்கூடிய அளவுக்கு நம்முடைய நிலைமை இருந்தால் அவன் மனிதன். எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் கலங்காமல் அவன் பாட்டுக்கு அமைதியாக அதை ஹேண்டில் பண்ணுறான். அப்படி நாம் இருக்கின்றோம் என்று சொன்னால் நாம் ஈமான் கொண்டவன் அர்த்தம். ஏன்னா மனிதன் என்பவன் பதறக்கூடியவனாக படைக்கப்பட்டுள்ளதாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். பதட்டக்காரனாக ஒரு காரியம் வந்துவிட்டால் இவன் பதறுகின்றான் என்று சொன்னாலே அப்ப அந்த இறை நம்பிக்கையாளனுடைய குவாலிட்டியிலேருந்து விலகிட்டான் அர்த்தம். பதட்டப்படுவதற்குன்னு ஒன்று இருக்கு, அதுக்குத்தான் அந்த இறை நம்பிக்கையாளன் உள்ளுக்குள்ள பதறிக்கிட்டு இருப்பான். அந்த நாள் ஒன்று இருக்கின்றதே, மறுமை நாள், பதறுவதற்கென்றே தகுதி படைத்த ஒரு நாள். அந்த நாளுக்காக இவன் பதறி கொண்டிருப்பான்.
இதுலலாம் அவனுக்கு ஒரு பதட்டமே இருக்காது. ஏன்னா இந்த வாழ்க்கையே அவனுக்கு ஒரு மேட்ரு கிடையாதே. மறுமை வாழ்க்கை என்கின்ற ஒன்றுதான் நிலையானது என்பது உள்ளத்தில் அவனுக்கு குடிகொண்டு விட்ட காரணத்தினால் இது எல்லாமே அழிஞ்சு போயிடும். பார்க்குற ஒவ்வொன்றிலும் அவனுக்கு ஒரு தெளிவு இருக்குங்க. பொண்டாட்டியை பார்ப்பான், இவன் நம்மளை விட்டு ஒரு நாள் போயிடுவான். வீட்டை பார்ப்பான், அவன் கட்டின வீடு தான், அவன் வீட்டையே ஒரு நாள் அனலைஸ் பண்ணுவான், பண்ணிட்டு இது ஒரு நாள் இல்லாமல் போயிடும். இன்னைக்கு டெமாலிஷ் பண்ணிட்டு இருக்காங்கல்ல, இன்னைக்கு நீங்கள் ஜும்மாவுக்கு போகும்போது பாருங்களேன், ஏதாவது ஒரு டெமாலிஷ் பண்ணுற வீடை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு நாள் அது புதுசாக கட்டி அந்த வீட்டுக்கு விருந்துக்கு அழைச்சி சோறு போட்டு புதுசாக போன வீடு தானே இன்னைக்கு இடிக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு. அதே போல என்னுடைய வீடு ஒரு நாள் என்னை விட்டு போய்விடும், என் பொருளாதாரம் என்னை விட்டு போய்விடும், இந்த உடல் என்னை விட்டு போய்விடும், எல்லாமே என்னை விட்டு போகுங்கிறத அவன் புரிந்து கொண்ட காரணத்தினால் அல்லாஹ்வுடைய திருமுகம் மட்டுமே நிலையானது. அல்லாஹ் சொல்றான், என்னை தவிர எல்லாமே அழிஞ்சிடும், என்னுடைய முகம் மட்டுமே நிலைத்திருக்கும். இதை நம்பணும் தான் நம்பிக்கையாளன். அவன்கிட்ட பதட்டமே இருக்காது, எல்லாமே அழிஞ்சிரும், அல்லாஹ் மட்டும்தான் நிலைத்திருப்பான். அந்த நிலைத்திருக்கக்கூடிய அந்த நாளை மட்டுமே நான் யோசிக்கிறேன், அல்லாஹ்வை மட்டுமே நான் நினைக்கிறேன் என்று அவனுடைய உள்ளம் ஒரு அமைதி அடைந்த நிலையில ஆகிவிடும். அப்படி நாம் இருக்கின்றோமா என்பதை நாம் சிந்தித்து சீர்தூக்கி பார்க்க கடமைப்பட்டிருக்கின்றோம். நடக்கக்கூடிய அந்த நிகழ்வுகள் அனைத்துமே அல்லாஹ்வால் தான் நடக்கின்றது என்பதை அல்லாஹ் 57வது அத்தியாயத்தோட 22வது வசனத்தில் நமக்கு சொல்லி காட்டுகின்றான். இந்த பூமியிலோ அல்லது உங்கள் மீதோ எந்த துன்பம் ஏற்பட்டாலும் நாம் அதை படைப்பதற்கு முன்பே அது மூல பதிவேட்டில் இல்லாமல் இல்லை. உன்னை படைக்கிறதுக்கு முன்னாடியே, நீ இந்த உலகத்தில் உங்கள் அம்மாவுடைய வயிற்றிலிருந்து வெளியே வந்து குதிக்கிறல்ல, இப்படி நீ வருவதற்கு முன்னாடியே நான் என்ன செஞ்சிட்டேன், லவ்ஹுல் மஹ்ஃபூல் என்று சொல்லக்கூடிய ஏட்டில் சோன்சோ இல்லாத மேட்டை நான் எழுதிட்டேன். இன்னைக்கு ஜும்மா தொழுது போகும்போது இந்த தேதியில் உனக்கு கால் உடையணும் அப்படியே நான் விதிச்சிட்டேன் அப்படின்னு சொன்னால் அது உனக்கு நடந்துடும். இன்னைக்கு அம்ஜிகரையில் நீ ஜும்மா தொழுதுட்டு வீட்டுக்கு போகும்போது தேங்காய் சோறும் மீனும் ஆக்கி வச்சிருப்பாங்க, நான் எழுதிட்டா உன் கொண்டாடி தேங்காய் சோறும் மீனும் உனக்கு ஆக்கி வச்சிருப்பாங்க. இன்னைக்கு நீ ஜும்மா தொழுதுட்டு போகும்போது ஒரு மரத்துலேருந்து ஒரு பூ விழுந்து அப்படியே உன் கண்ணு முன்னாடி விழுகும், அந்த பூவை நீ பார்க்கணும், அது கரெக்டாக உனக்கு நேரம் வந்து விழுகணுன்ற நான் விதிச்சு வச்சிருக்கேன். அதை நீ பார்ப்ப, அந்த காட்சி நீ சந்திச்சே தீர்வை உன்னால் ஒன்றுமே பண்ண முடியாது. டோட்டலாக எல்லாமே என்னுடைய ஸ்ட்ரக்சரில் உள்ளது அப்படிங்கிறத இதை நம்பினா தானே ஈமான் அர்த்தம். இந்த விதியை நம்பணும்ல, இதை நான் நம்ப மாட்டேன்னு சொன்னால் ஈமான் கொண்டவன் இதை நம்பிட்டான். அப்போ கடையில் எவ்வளோ வியாபாரம் ஓடினாலும் சரி, 3000 ரூபா விற்றாலும் சரி, 30,000 விற்றாலும் சரி, 3 லட்சம் விற்றாலும் சரி, 3 லட்சம் விற்ற அன்னைக்கு தண்ணி அடிச்சுட்டு ஆட மாட்டான், 3 லட்சம் வித்துட்டேன்னான்ட்டு. 3000 ரூபா விற்ற அன்னைக்கு அவன் அதுக்கும் தண்ணி அடிச்சுட்டு சில பேர் பத்துருவான். சோகம் வந்தாலும் துக்கம் வந்தாலும் ஒன்று வாடுவான், இல்லாட்டியும் ஆடுவான். இப்படி இருக்க மாட்டான், அப்படி இருக்க மாட்டான். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும்பா. நிதானமாக அவனுடைய வாழ்க்கை போய் கொண்டிருக்கும். அப்படி நாம் ஒவ்வொன்றாக யோசிச்சு பார்க்கணும். வருமானம் கூடனா ஆடுகிறேனா, வருமானம் குறைஞ்சா வாடுகிறேனா, அப்போ நான் மனுஷனாக இருக்கேன்னு அர்த்தம். ஏன்னா மனுஷன் தான் அந்த மாதிரிலாம் செய்வான். இதுக்கு இது காரணம், அதுக்கு அது காரணம். ஈமான் கொண்டவன் அமைதி அவனுடைய உள்ளத்தில் குடிக்கொண்டிருக்கக்கூடிய காட்சியை நம்மால் பார்க்க முடியும். அதே மாதிரி மனிதனுடைய வாழ்க்கை எதை மையமாக வைத்து சுழலும், ஒரு ஈமான் கொண்டனுடைய வாழ்க்கை எதை மையமாக வைத்து சுழலும்? 2 பேருக்குமே மைய புள்ளி வேற வேற. என்னங்க, மொத்த பூமியுமே சூரியனை தானே மையமாக வச்சு சுழலுது அப்படி நம்ம சொல்றோம்ல. இது போல ஒரு மனிதனுடைய வாழ்க்கை எதை மையமாக வைத்து சுழலும் என்று சொன்னால் இந்த உலகத்தை மையமாக வைத்து சுழலும். உலகத்தில் ஒன்று கிடைச்சா சிரிப்பாக பல்ல காட்டுவான் பயங்கரமா, மூஞ்சிலாம் அவனுக்கு அப்படியே மின்னும். ரொம்ப நாள் ஓடிக்கிட்டு இருந்த கேஸு நம்ம பக்கம் சக்ஸஸ் ஆயிடுச்சு, 10 கோடி ரூபா சொத்து வந்துருச்சு. இப்போ மாப்பிள்ளையோட முகம் எப்படி இருக்கும் பார்க்குறதுக்கு, இந்த ஃபோக்கஸ் லைட்டு மாதிரி அவனுடைய முகம் அப்படியே மின்னும் தகதகன்னு. அவனுடைய சந்தோஷத்தின் எதில் இருக்குது? இந்த உலகத்தில் ஒன்று கிடைச்சா அவன் சந்தோஷப்படுவான், இந்த உலகத்தில் ஒன்று இழந்துட்டாக்கா அவன் துக்கப்படுவான். அவனுடைய சிந்தனை எதை மையமாக வைத்து இருக்கும், எதை பற்றி அவன் யோசிப்பான்? இந்த உலகத்தை குறித்தே யோசிப்பான், உலகத்தை குறித்தே சிந்திப்பான். இதை என்ன செய்யலாம், அதை என்ன செய்யலாம். மாதம் 20,000 வருமானம் வருது, இப்போ வருஷம் எவ்வளோ? வருஷம் 2,40,000. 10 மாதம் 24 லட்சம். 10 வருஷம் கழிச்சு அப்போ 24 லட்சம் இருக்குன்னா அப்போ நம்ம என்ன செய்யலாம்? ஒரு சின்னதாக ஒரு இடம் வாங்கி போட்டுடலாம். இதே யோசிக்கும். இந்த காசை எண்ணி பார்ப்பான்.
அதை பத்திரமா பீரோவில் பூட்டி வச்சுப்பான். நைட்டு என்ன செய்வானாக்கா அதை எடுத்து தலைமையில் போட்டுப்பான். சில சைக்கோ இருக்காங்கங்க, சில்லற காசாக வச்சுப்பான், அதை எடுத்து தலைமையில் போட்டுக்குவான். அந்த நோட்டெல்லாம் அடுக்கி வச்சுட்டு கதவை மூடிடுவான். உங்களுக்கு எப்படி போய் தெரியும் கேட்காதீங்க. கதவை மூடிட்டு அந்த நோட்டையெல்லாம் என்ன செய்வானாக்கா அப்படி அடுக்கி வச்சுட்டு அது மேலே படுத்துப்பான், சிரிப்பான். என்னன்னா அதில் சந்தோஷம். சில பேர் பார்த்தீங்கன்னா 2000 ரூபா நோட்டு வந்தாக்கா அது ரோஸ் கலர், இப்போ அது செல்லாதுன்னு பரவானதால அதை விட்டான். இப்போ 500 ரூபா நோட்டையாக எடுப்பான், அதை தனியாக என்ன செய்வானா பார்ப்பான், மோண்டு பார்ப்பான், அதை பீரோவில் வச்சுப்பான். தங்க நகை வாங்குவான், அதை சேர்த்து வச்சுப்பான். சில பெண்களை பார்த்தா பட்டு புடவை வாங்கி அடுக்கிக்கிட்டே இருப்பாங்க, அதில் சந்தோஷம். ஜிமிக்கு பெருசு பெருசாக போட்டுக்கிட்டா அதில் ஒரு சந்தோஷம். எதையாவது ஒன்று வாங்கணும், சேர்க்கணும், அதை வச்சு ஒரு பெருமை அடிச்சுக்கணும், அதில் தான் அவனுக்கு சந்தோஷம். இவன் மைய புள்ளி எதை சுற்றி சுழலும் என்று சொன்னால் உலகத்தை சுற்றி சுழலும். ஒரு ஈமான் கொண்டனுடைய உள்ளம் இறைவனை சுற்றியே இருக்கும், இறைவனையே பற்றி பிடிச்சுப்பான். எப்போ சதா சர்வ காலமும் கழிவறைக்குள்ளே போனால் நினைக்கக்கூடாதுன்னு சொன்னதுனால அங்கே நினைக்காம வந்துட்டு அது கூட குஃப்ரானுக்குன்னு சொல்லுவான். மீதி இடம் எல்லாம் அந்த காதலிக்கக்கூடிய ஒரு இளைஞனுடைய உள்ளத்தில் அந்த பெண் எப்படி குடிகொண்டிருக்கின்றாலோ அதை விட கோடி மடங்கு இவனுடைய உள்ளத்தில் இறைவன் குடிகொண்டிருப்பான். இறைவா இறைவா இறைவா. வண்டி ஓட்டினாலும் இறைவனை நினைப்பான், சாப்பிட்டாலும் இறைவனை நினைப்பான். அந்த சோறு திங்கும்போது கண்ணீர் விடுவான். என்ன வாசனை, என்ன டேஸ்ட்டு. இந்த பொண்ணு யாருன்னு தெரியலையே, எங்கேருந்தோ வந்தா, எவனோ ஒருத்தன் பெத்தான், எவனோ ஒருத்தன் வளர்த்தான், இன்னைக்கு பொண்டாட்டின்னு சொல்லி வந்து சோறு வந்து என் பக்கத்தில் போட்டுக்கிட்டு எனக்காக குறித்து வச்சுக்கிட்டு எனக்காக காத்து கிடந்து நான் அமைதி பெறுவதற்காக ஒரு பெண்ணை படைச்சி அவளுக்கு சோறான ஆக்க கற்றுக் கொடுத்து அதை சாப்பிட்டாதான் என் உள்ளம் அமைதி அடையக்கூடிய வகையில் ஆக்கினாயே இறைவா. கண்ணீர் விடுவான் சோறு சாப்பிடும்போது. ஒரு சட்டை எடுத்து போடும்போது இறைவனை நினைப்பான், இறைவா சட்டை மானத்தையும் அடைச்சிக்குது, என்னை அழகாகவும் காட்டிக்குது. ஏன்னா அந்த சட்டையை கழட்டிட்டா ஒரு எலும்பும் தோலுமா இருக்கிற உள்ளக்கு எனக்கு ஒரு மாதிரி இருக்கும். இறைவா இந்த சட்டை யார் கொடுத்தா? நீ தான் கொடுத்த. இறைவனை புகழுவான். செருப்பை போடும்போது இறைவனை புகழுவான், வெளியே போகும்போது இறைவனை புகழுவான், உள்ளக்க வீட்டுக்குள்ள வரும்போது இறைவனை புகழுவான். எல்லா நிலைகளிலும் இறைவனை புகழ்ந்து கொண்டு அவனையே பற்றி பிடித்துக் கொள்வான். அதுல தான் அவனுடைய சந்தோஷம் இருக்கும். எனது அருமை சகோதரர்களே, ஆமாம் பாய், இப்படிதான் பாய் என்னுடைய வாழ்க்கை போகுதுன்னா அப்ப ஈமான் உள்ள நுழைஞ்சிருச்சுன்னு அர்த்தம், ஈமான் கொண்டுட்டோன்னு அர்த்தம். அப்படிலாம் இல்லை பாய், சதா சர்வ காலமும் ஒரு பொண்ணை தான் நினச்சிக்கிட்டு இருக்கிறேன், அவளை எப்படியாவது கரெக்ட் பண்ணணும், அவளை கல்யாணம் பண்ணணும், இல்லை இந்த கடையை பிடிக்கணும், இதை டெவலப் பண்ணணும், இந்த விஷயங்கள் தான் என்னை சுற்றி ஓடிக்கிட்டு இருக்கு. ஒரு கட்சியில் பதவி வாங்கிடணும், போஸ்டிங் வாங்கிடணும், இறையில் கொடை வள்ளல் என்னை பற்றி 4 பேர் புகழணும், இப்படி தான் என்னுடைய வாழ்க்கை போய்கிட்டு இருக்குன்னா மனுஷனாக இருக்கேன்னு அர்த்தம். ஈமான் ஒன்றும் நுழையலை. இல்லை இப்படி தான் இருக்குன்னு சொன்னால் ஈமான் நுழைஞ்சிருச்சுன்னு அர்த்தம். இது குறித்து அல்லாஹ் 4வது அத்தியாயத்துடைய 135வது வசனத்தை சொல்லி காட்டுகின்றான். யார் அல்லாஹ்வை நம்பி அவனை பற்றி பிடிக்கின்றார்களோ, யாரை பற்றி பிடிக்கணும்? அல்லாஹ்வை பற்றி பிடிக்கணும். அல்லாஹ்வை பற்றி பிடிக்கணும்னா ஒன்றும் அல்லாஹ்வுக்கு உருவம் இருக்கணும், அவனை போய் நான் பிடிக்கணும். என்னால் முருகனை பற்றி பிடிக்க முடியும், எனக்கு உருவத்தில் இருக்கார். இயேசுவை பற்றி பிடிக்க முடியும், உருவத்தில் இருக்கிறார். இப்போ நான் அல்லாஹ்வை பற்றி பிடிக்கிறான் தான், என்ன உருவமே இல்லையே, எப்படி பற்றி பிடிக்கிறது? உள்ளத்தால் பற்றி பிடிப்பது, சிந்தனையால் பற்றி பிடிப்பது, எண்ணத்தால் பற்றி பிடிப்பது, சதா சர்வ காலமும் அவனை நினைப்பது. அதனால தான் அல்லாஹ் சொல்றான், என்னை நினைவு கூறுவதில் நீங்கள் சளைத்து விடாதீர்கள். அப்போ என்னையே பிடிச்சிக்க. அப்படி யார் பற்றி பிடிக்கின்றார்களோ அவரை அவன் தனது கருணையிலும் அருளிலும் நுழையச் செய்வான். அவர்களுக்கு தன்னிடம் வருவதற்குண்டான நேரான வழியை காட்டுவான். உட்கார்ந்துட்டு கையேந்திட்டு இறைவா அருளை கொடு, அருளை கொடு, இதை கொடு, அதை கொடுன்னு கேட்குறோம்ல. அல்லாஹ் அந்த அருளை நான் தரம் பாது இந்த ரூட்டுக்கு வாங்குறான். அல்லாஹ் உனக்கும் எனக்குமான ஒரு கண்டிஷன் என்னன்னா, நீ என்னை பற்றி பிடிச்சுக்கிட்டா நான் என்ன செய்வேன்? உன் மேலே கருணையை பொழிவேன், என்னுடைய அருளையை உன்னை நுழைத்துக் கொள்வேன் அப்படின்னு இறைவன் சொல்றானே. இதையெல்லாம் புரிந்து கொண்டு அவன் என்ன செய்வானா, அல்லாஹ்வுடைய அருளிலே அவனை சதா சர்வ காலமும் எண்ணத்திலே வைத்துக் கொள்வான். அப்படி அவனை சுற்றி அவனுடைய வாழ்க்கை சுழலுகின்றது என்று சொன்னால் அவன் ஈமான் கொண்டிருக்கிறான் அர்த்தம். எனவே எனது அருமை சகோதரர்களே, அல்லாஹ் 2வது அத்தியாயத்துடைய 9வது வசனத்தில் கேட்ட முதல் கேள்விக்கு திருப்பி வந்துடுவோம். மனிதர்களில் சிலர் இருக்கின்றார்கள்,
அவர்கள் ஈமான் கொண்டேன் என்று சொல்லுகின்றார்கள், ஆனால் அவர்கள் ஈமான் கொண்டவர்கள் அல்ல என்று நிராகரித்து விட்டானே. ஒரு கால் என்னை நானே ஏமாற்றி கொண்டு ஈமான் கொண்டேன் என்று நான் சொல்லிக் கொண்டிருக்கின்றேனா, அதாவது மனிதனாக இருக்கின்றேனா, அல்லது உண்மையிலேயே என்னுடைய உள்ளத்தில் ஈமான் நுழைந்து விட்டதா என்பதை நம்மை நாமே சீர்தூக்கி பார்த்து அதை சரி செய்து கொள்வோமாக என்று கூறி என்னுடைய முதல் உரையை நிறைவு செய்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த சகோதரர்களே, நம்மள ஒருவருக்கோ இருவருக்கோ சிலருக்கோ ஒருவேளை பாய் எனக்கு ஒரு சின்ன டவுட் வருது பாய், ஈமானில் ஏதோ கோளாறு இருக்க மாதிரி தெரியுது அப்படின்னு சொன்னால், இது இப்போ இந்த டெஸ்ட் எடுக்கிற மாதிரி தான். பிளட் டெஸ்ட் எடுத்து பார்த்துட்டு கேன்சர் இருக்குது இல்லைன்னுவாங்க, டிபி இருக்குது இல்லைன்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி இதையெல்லாம் வைத்து அனலைஸ் பண்ணி என்னுடைய ஈமானில் ஒரு கோளாறு இருக்கின்றது, ஈமான் கொண்டிருக்கேன் பாய் ஆனால் கொஞ்சம் கோளாறு இருக்குது, இல்லை பாய் ஈமானே நுழையில, இல்லை பாய் ஈமான் நல்லா இருக்குது, வாட் எவர் ஏதோ ரிசல்ட் வந்துருச்சு. இப்போ ஒரு கோளாறு இருக்குன்னு சொன்னால் அதை நாம் உடனடியாக இன்றைய நிமிடமே, இன்றைய நாளிலிருந்து நாம் அதை சரி செய்ய வேண்டும். வாழ்க்கையில் எதை வேணாலும் ஒரு முஸ்லீம் இழக்கலாம், அவன் ஈமானை இழந்து விட்டான் என்று சொன்னான், ஈமான் கொண்டேன் என்று போலியாக அவனாகவே நம்பிக்கொண்டு தன்னைத்தானே ஏமாற்றிக் கொள்வான் என்று சொன்னால், மறுமை நாளையில அவனுடைய வெற்றி பாதிக்கப்பட்டுவிடும், அவனுடைய நன்மைகள் எல்லாம் அழிக்கப்பட்டுவிடும். நன்மைகள் அக்கௌண்ட் ஓப்பன் ஆகிறதே ஈமான் இருந்தால் தான் ஓப்பனா, அந்த ஈமானே இல்லை என்று சொன்னால் மறுமையினுடைய வெற்றி நாம் இழந்து நாளைக்கு அல்லாஹுடைய கோபத்துக்குரியவர்களாக மாறிவிடக்கூடாது என்று சொன்னால் நம்மை நாமே சீர்தூக்கி பார்த்து நம்முடைய வாழ்க்கையை இந்த ஈமானிய அம்சம் பொருந்தியதாக ஆக்கிக்கொள்ள வேண்டும். அது ஒரு விஷயம். அடுத்ததாக, எதிர்வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் தென்சென்னை மாவட்டத்தினுடைய சார்பாக பெண்களுக்கான கருத்தரங்கம் நிகழ்ச்சி ஏற்பாடு செஞ்சுருக்காங்க. 26/7/2026 ஞாயிற்றுக்கிழமை 2 மணி போல் சைதாப்பேட்டையில் இருக்கக்கூடிய ஃபாத்திமா பள்ளி வளாகத்தில் இந்த நிகழ்ச்சி நடைபெறுகின்றது. இதில் ஒரு தலைப்பு கொடுத்துருக்காங்க, பெண்கள் வழி தவறுவதற்கு பெரிதும் காரணம் குடும்பமா சமூகமா. பெண்களில் ஒரு சாரார் அல்லாஹ்வுடைய கிருபை கொண்டு ஒரு நல்ல சீரான வாழ்க்கையை வாழ்கிறாங்க, ஒரு சிலர் ஒரு பாதை மாறி போகிறாங்க, வழி தவறுகின்றார்கள். இப்படி வழி தவறுவதற்குண்டான காரணம் சமூகமா அல்லது குடும்பமா என்கின்ற ஒரு கருத்தரங்கம் நிகழ்ச்சி நடைபெற இருக்கின்றது. இதில் அனைவரும் குடும்பத்தோடு கலந்து கொண்டு பயன்பெறுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.